இயல்பாக பசி தாகம் போல வருகிற ஒரு உணர்வை நீங்கள் அழிக்க விரும்புகிறீர்கள். அதை மீறி அவள் கரம் பற்றினால் அவளையே அழிக்க விரும்புகிறீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாசிசம். ஒரு ஆணுக்கு கருவை சுமக்கிற வாய்ப்பு இல்லை, பெண்ணுக்கு உண்டு. அப்ப அவள் ஒரு கீழ்சாதிக்காரனின், ஒரு தலித்தின் கருவை அவள் சுமந்து விடக்கூடாது. ஏன்னா ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவு அப்படிப்பட்டது, தொப்புள் கொடி உறவு. என்ன செய்தாலும் அறுத்தெறிய முடியாத உறவு. அந்த உறவு ஒரு உயிர் பிறந்து விட்டால், ஒரு தலித் இளைஞனுக்கும் அவளுக்கும் ஒரு பொதுவான உயிர் பிறந்து விட்டால், அது அவளுடைய வாழ்க்கையின் நிரந்தரமான இறுதி செய்யப்பட்ட வாழ்க்கையாக அது மாறி போய்விடுகிறது. நீங்க பெரும்பாலும் பார்த்தால் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பெண்ணை படுகொலை செய்வதற்கு அல்லது அந்த பெண்ணை மனமாற்றம் செய்வதற்கு எல்லா முயற்சிகளும் அந்த குடும்பம் செய்யும். பெண் என்பவள் அந்த சாதியத்தை காக்கிற ஒரு கருவி. அவள்தான் அந்த சாதி அற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்கான கருவியாக அவள் தான் இருக்கிறார். குழந்தை பேறு பெறுகிற அந்த வாய்ப்பை பெற்றதனால் அவள் தான் அதில் இருக்கிறார். நீங்கள் ஆணவ படுகொலை என்கிற வன்மத்தை புரிந்து கொள்வதற்கு நம்ம ஹானர் கில்லை என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஹானர் கில்லை. ஹானர் என்றால் கௌரவம் தான். நாம் ஆணவ படுகொலை என்ன, அதில் என்ன கௌரவம் என்று நாம் ஆணவ படுகொலை